வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் புதுச்சேரி அருகே நள்ளிரவில் முழுமையாக கரையை கடந்தது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் கீதன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். கீதன், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். குறிப்பாக வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த இந்த பெஞ்சல் புயல் என்பது தற்பொழுது நள்ளிரவில் கரையை கடந்திருக்கிறது. குறிப்பாக 10:30 மணி முதல்ல 11 மணி வரை அது கரையை கடந்ததாக இந்திய வானிலை ஆய்வு தெரிவித்திருந்தது. அது தற்பொழுது முழுமையாக கரையை கடந்துவிட்டது. மாலை 5:30 மணிக்கு அது கரையை கடக்க தொடங்கிய நிகழ்வு என்பது தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து அடுத்ததாக நள்ளிரவு 11 மணி அளவில் அது முழுமையாக கரையை கடந்துவிட்டதாக தற்பொழுது இந்திய வானிலை மையம் அறிவித்திருக்கிறது. இதன் காரணமாக தற்போது குறிப்பாக இந்த வடகடலோர மாவட்டங்களில் குறிப்பாக கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று அதி கனமழை எச்சரிக்கையை வானிலை மையம் அறிவித்திருந்தது. அதன்படி பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் 200 மில்லிமீட்டருக்கு அதிகமான மழைப்பதிவு என்பது பதிவாகியிருந்தது. குறிப்பாக விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் 200 மில்லிமீட்டருக்கு அதிகமான மழை பதிவு என்பது பதிவாகியிருந்தது. குறிப்பாக மாமல்லபுரம் மற்றும் காரைக்கால் இடையே அது கரையை கடக்கும் என்று அறிவித்திருந்த நிலையில் புதுச்சேரி அருகே அது கரையை கடந்தாக தற்போது அறிவித்திருக்கிறார்கள். எனவே அந்த பகுதி குறிப்பாக மாமல்லபுரம், கல்பாக்கம், தையூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் அதி கனமழை என்பது சுட்டித்திருக்கிறது. குறிப்பாக அந்த புயலினுடைய மைய பகுதி அந்த கரையை நெருங்கி அது கரையை கடக்க தொடங்கிய போது பலத்த காற்று 70 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்திற்கு வீசி இருக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் குறிப்பாக அந்த கடற்கரை ஒட்டி இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்திருக்கிறது. அதே போல மின்கம்பங்கள் சாய்ந்திருக்கிறது. தொலைத்தொடர்புகள் துண்டிக்கப்பட்டது. அதே போல போக்குவரத்தும் அந்த பகுதியில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது முழுமையாக கரையை அந்த நிகழ்வு என்பது முடிந்துவிட்ட காரணத்தால் தற்பொழுதுதான் அந்த பகுதியில் பாதிப்புகள் என்ன இருக்கின்றது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அதே சமயத்தில் இந்த புயல் காரணமாக விமான சேவை நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த புயல் கரையை கடந்ததற்கு தற்பொழுது நள்ளிரவு இன்று நள்ளிரவு 1 மணி முதல் விமான சேவையும் சென்னை விமான நிலையத்திற்கு தொடங்கப்பட்டிருக்கின்றது. எனவே சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த தண்ணீர் வெளியேற்றும் பணிகளும் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. எனவே மக்களை அச்சுறுத்தி வந்த இந்த பெஞ்சல் புயல் என்பது தற்பொழுது முழுமையாக கரையை கடந்துவிட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி கீதன்.